எதற்கு தமிழகத்தில் 2 சட்டங்கள் இருக்கிறது? இந்துவுக்கு ஒரு சட்டம், இந்து மதத்தை சாராதவர்களுக்கு இன்னொரு சட்டம். எதற்கு என்பதை கேட்பதற்காக மதுரை மண்ணில் என்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, ஏதோ இந்த மாநாடு எலெக்ஷனுக்காக இந்து முன்னணியினுடைய பெரியவர்கள் அவர்களுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு தெரியும் 2026 தேர்தலுக்கு இது சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட மக்களுக்கு நிதி வேண்டாம், சாமி வேண்டும் என்பதை முடிவு செய்து விட்டார்கள். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, யார் சாமி யார் நிதி நீங்க முடிவு பண்ணி. அதனால இது அரசியலுக்காக கிடையாது. இது ஒரு மிக முக்கியமாக நாம் இந்த கூட்டத்திலே ஒன்றாக சேர்ந்திருப்பது நம்முடைய வாழ்வியல் முறையை மீட்டெடுப்பதற்காக, கேள்வி எழுப்புவதற்காக. இந்த ஒரு தீர்மானமே நம்முடைய வாழ்வியல் முறையை தட்டி எடுப்பதற்காக. அதனால்தான் அருமை சொந்தங்களே, நாம் இன்றிலிருந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஒரு பிரச்சனை என்றால் தட்டி கேட்கணுங்க ஐயா. நம்ம கண்டிப்பா பேசுறோம். தமிழகத்திலே 44,000 ஆலயங்கள், 44,000 தமிழ்நாடு அறநிலைத்துறை கீழ இருக்கு. எப்ப வந்துச்சு பாருங்க, 1925 போர்டா வந்துச்சு, என்டோமென்ட் போர்டா. 1951 சட்டமாக வந்துச்சு. 5,25,000 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு அரசு இயந்திரம். 44,000 கோவில்கள் நிர்வாகம் செய்யப்படுகின்றது. 1000 ஆண்டுகளுக்கு மேல பழமையான கோவில்கள் மட்டும் 344 கோவில்கள் அறநிலைத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒழுக்கமாக அறநிலைத்துறையினுடைய செயல்பாடு இருக்கான்னு நீங்க கேட்டு பாருங்க.